அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புகைத்தானே பார்க்க அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார், அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். குருஜி, இப்போ அடுத்து கன்னி ராசியை பற்றியே பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கலாகவே நிறைய எப்படி சொல்கிறது பாதிப்புகள் இருக்கும், நிறைய பார்த்துருப்பாங்க. மைண்டு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இவங்க எந்த கோவிலுக்கு போனால் நல்லது, எந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா லைஃப் மாறும், அட்லீஸ்ட் தெய்வம் துணையாக நிற்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ குருஜி கன்னிராசிக்கு சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளோட மாயன் மயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்பதான் உடனே வரும். ஐயா, இப்போ கன்னிராசிக்கு சிறப்பு வழிபாடு, அதாவது அந்த எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்க. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க.
ஒரு மனிதன் நம்முடைய நலனுக்கு தானே ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் எத்தனையோ ஆலயங்களை அமைத்து தந்து அந்த ஆலயத்தில் ஆண்டவனை அமைத்து நம் வாழ்வில் நம்பிக்கை எப்பெல்லாம் குலையுதோ அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்புவதற்கான வழியை தந்திருக்கின்றார்கள். அருமையான நாள், நாளும் கோளும் செய்வது போல என்பார்கள், காலம் செய்வது போல என்பார்கள். ஒரு காலம், அந்த நேரமும் காலமும் சரியாக அமைந்து விட்டால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைவோம். இல்லை என்றால் காத்திருக்க வேண்டியது தானே. அந்த வகையில் 2026 3 பயிற்சிங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. கர்மாவின் பலனை தரக்கூடிய சனி பகவான் பயிற்சியாகி நகர்ந்து கொண்டிருக்கின்றார், பலனை தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சி. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. இதில் ஒரு பெரிய சிறப்பு தாங்க, யாரும் சொல்லாதது என்று சொல்வதை விட சொல்ல மறந்திருக்கலாம். அதுதான் அசுரகுருவாகிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பேச்சும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி. பேச்சு ஆவது எங்கு என்று பார்த்தால் அந்த தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு வீட்டுக்கு வருகின்றார்கள். அந்த வீடு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இடம். குரு பகவானோ உச்சம் பெற்று வருகின்றார், பலம் பெற்று வருகின்றார். இது எத்தனையோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் மனம் குலைந்து விட்டது. எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள், நஷ்டத்தெல்லாம் வாழ்க்கையில் சந்திச்சிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம் என கலங்கி நிற்கின்ற போது இந்த காலம்தான் இந்த குரு பயிற்சி வருகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் இந்த காலம், நான் எந்த ஆலயம் சென்று நிற்பது என்று கலங்கி இருக்கின்ற கவலையே படாதீங்க. 1000 ஆலயங்களும் 1000 தெய்வங்களும் இருந்தாலும் கூட நமக்கு உரியது எது? உலகம் பூரா பெண்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் அன்னையாகி விடுவதில்லை, எல்லோரும் மனைவியாகி விடுவதில்லை, எல்லோரும் சகோதரியாகி விடுவதில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11 லாப குருவாக வருகின்றார். குரு பகவான் அற்புதமான ஒரு யோக பலனை தர போகின்றார். இவர் தருகின்ற யோகம் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் அமைந்தாலும் கூட எதுவும் இல்லாத ஒரு விரக்தி நிலை தானே. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் சோழி பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா விராலி மலை என்று சொல்வார்கள். அருணகிரிநாதர் இதயத்தை கவர்ந்தது மட்டுமல்ல, சின்ன குன்று. அந்த குன்று பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நிரம்பி அந்த சித்தர்களுடைய சிரசிலே முருகன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆலயம். வயலூரிலே அருணகிரிநாதர் அயர்ந்து தூங்குகின்றார். சொல்கிறார், மகனே வா வா, சிந்திய கண்ணீர் போதும், நீ வயலூரை விட்டு நீ விராலிமலை நோக்கி வா என்று முருகன் அழைத்த அற்புதமான ஆலயம். கன்னிராசி அன்பர்களே, கவலையே படாதீர்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியான ஒரு காலகட்டம் தான். லாபகுருவை முழுமையாக அடைய வேண்டுமானால், 2 குருவின் முழுமையாக அருளை பெற வேண்டுமானால் ஒரு முறை விராலிமலை சென்று வழிபாடு செய்து பாருங்கள். காரணம், சோழி பிரசன்னத்தில் கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆலயம் வந்தால், இந்த ஆலயம் முருகனை வழிபட்டால், இந்த மலையை ஒரு முறை வலம் வந்தாலே போதும் என்கின்றார்கள். 2024 எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, இழந்தது மண்ணாகினும் பெண்ணாகினும் பொன்னாகினும் 3ஐயும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். தயவு செய்து ஒரு முறை சென்று நின்றுதான் பாருங்களேன். எத்தனை கதறுகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை உறவுகள், பிரிவுகள், யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய அருமையான ஆலயம் என்னுடைய அனுபவத்தில் மட்டுமல்ல, சோழி சொல்வது விராலிமலை. ஒரு அருமை. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரே இடத்துல தேவகுருவும் அசுரகுருவும் சந்திக்கின்றார்கள். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இருக்கின்ற இடம் அந்த கடகம். அந்த கடகத்தில் எங்கே இருக்காருன்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விராலிமலை சென்று முருகனை மனமுருக வழிபாடு செய்வீங்கன்னா வேலும் மயிலும் காலம் முழுவதும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்மை செய்யும்.